கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு ம். நான் சொல்றது மெயின் காரணம் என்னன்னா, இப்போ ஒரு பெரிய கட்சியெல்லாம் எப்பவுமே அவங்களுக்கு வந்து வார்டு லெவல்ல அவங்களோட கவுன்சிலர், ம். அவங்க செல்ஃப் டிக்ளேர் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ம். ஒரு வார்டுல இருந்து ஒரு 50 பேர் கூட்டு வரணும்னாக்கா கூட்டு போவாங்க. இப்போ சென்னையில இருந்து, திருவான்மூர்ல இருந்து, அடையாறுல இருந்து, அம்பத்தூர்ல இருந்து, ஆவடியில இருந்து ஒரு வார்டுல இருந்து 50 பேர் கூட்டிட்டு கரூர் மாநாட்டுக்கு போகணும்னா கூட்டிட்டு போவாங்க. அவங்க மாநாட்டுக்கு போயிட்டு அங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து மாநாட்டுல இருந்து மறுபடியும் திருப்பி வண்டி வச்சு கூட்டு வந்து மெட்ராஸ்ல விடுற வரைக்கும் அந்த 50 பேரும் செம்மறி ஆடு மாதிரி அந்த கவுன்சிலர் பின்னாடி தான் போவாங்க. தனியா போயிட்டாங்கன்னா சாப்பாடு கிடைக்காது, தனியா போயிட்டா ரிட்டனுக்கு உங்களுக்கு வண்டி கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அவர் கூட இருப்பாங்க. ஸோ அந்த 5 கவுன்சிலருக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு. அப்படியே உங்களுக்கு பிரமீன்பா இந்த கமாண்ட் போகும்போது மேல இருந்து ஒரு தலைவர் ஒன்று சொன்னா அது கமாண்ட் வைஸ் கீழே கரெக்டா பெர்குலேட் ஆகி கீழே இருக்கிறவங்க வரைக்கும் தெரியும். ஸ்கூல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அசம்பிளியில பார்த்தா பசங்க கியூல நின்னா பின்னாடி கிளாஸ் டீச்சர் நிற்பாங்க மார்னிங் பிரேயர் நடக்கும்போது. ஸோ பசங்க ஏதாவது முன்ன இருக்கிற தலையை பிடிச்சி எடுக்கிறது கொட்டுறது ஏதாவது பண்ணா கூட டீச்சர் பை நேம் சொல்லுவாங்க. நடராஜ் அப்படி பண்ணாத, நாகராஜ் அப்படி பண்ணாதனாக்கா பயம் இருக்கும், பின்னாடி கிளாஸ் டீச்சர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் அந்த கவுன்சிலர் கூட ஒரு 50 பேர் போனாங்கன்னா நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா கட்டுப்பட்டு பாம்பு மாதிரி இருப்பாங்க. அந்த கமாண்ட் போய் கரெக்டாக சேரும், மேலேருந்து வரது பெர்குலேட் ஆகி வரும்.